Dear students, good morning. இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் காம்படிஷன். லாஸ்ட் கிளாஸில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட், நெக்ஸ்ட் வந்து அதோடைய அதாவது மார்ஜினல் கர்வ் அப்ரோச் அப்படின்னா என்ன, மார்ஜினல் கர்வ் அப்ரோச்சோட ரெண்டு ரூல்ஸ் என்ன, இது எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் காம்படிஷன் வைஸ் on the basis of competition, market can be classified into two types, one perfect competition, the second one is imperfect competition. Imperfect competition அப்படின்னா என்னென்னு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பர்ஃபெக்ட் காம்படிஷன், நிறைவு போட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைவு போட்டி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. அதாவது எண்ணற்ற வாங்குபவரையும் விற்பவரையும் கொண்ட ஒரு சந்தைக்கு பேர் தான் நிறைவு போட்டி சந்தை அப்படின்னு சொல்கிறோம். கவனிங்க, it is an ideal but imaginary market. இது வந்து imaginary மார்க்கெட்டாகவும் இருக்கலாம். 100% perfect competition cannot be seen. அதாவது எல்லா கமாடிட்டிக்கும் லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்தமாரி நம்ம 100% பார்க்க முடியாது. பர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட் இஸ் தட் டைப் ஆஃப் மார்க்கெட் in which the number of buyers and sellers is very large. All are engaged in buying and selling a homogeneous product and at uniform price without any artificial restriction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய வாங்குபவரும் விற்பவரும் இருப்பாங்க. ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ப்ரைஸ் இருக்கும். ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் ப்ராடக்ட், ஒரே தன்மையுடைய ஒரே மாதிரியான பண்டங்கள் அப்படின்னு நான் சொல்ல, ஒரே தன்மையுடைய பண்டங்கள் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. அதாவது ஆர்டிஃபிஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆர்டிஃபிஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா என்னென்னா செயற்கையான பற்றாக்குறையை ஏற்படுத்துதல். அதாவது செயற்கையான பற்றாக்குறை என்ன பண்ணுவாங்கன்னா வியாபாரிகள் அல்லது விற்பனை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் விலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கமாடிட்டியை அவங்களுடைய ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த பொருளுக்கான விலை எப்போ ரொம்ப அதிகமாகுதோ மக்களுக்கு அந்த பொருளுக்கான தேவையை அதிகப்படுத்துவது. அப்போ தேவை அதிகமாக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது கண்டிப்பாக ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கமாடிட்டியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள், இப்போ இருக்கக்கூடிய ஆனியனோட ரேட்டை நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 20 ரூபாய்க்கு விற்ற ஆனியனுடைய ரேட் இப்போ என்ன ஆயிருக்கு, இப்போ எவ்வளோ சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 110 or 120 அவ்வளோ இருக்குது 1 kg ஆனியன். நீங்கள் வேணால் மார்க்கெட்டில் இதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். இது எதனால் வருது அப்படின்னா இந்தமாரி ஆர்டிஃபிஷியல் ரெஸ்ட்ரிக்ஷனால், அதாவது செயற்கையான கிடைப்பெருமையை மக்களுக்கு செயற்கையான ஒரு தேவையை ஏற்படுத்தி மக்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருளை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய மார்க்கெட்டில் தங்களுடைய ஸ்டாக் ரூமில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஸ்டோர் ரூமில் ஸ்டாக் அப்படியே நிறுத்தி வச்சுக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த பொருளுக்கான விலை அதிகமாகும் பொழுது ஸ்டோர் ரூமில் இருக்கிற அத்தனை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விற்பனை செய்து அதிக லாபம் அடைகிறது. இது எங்கே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷனில் இது பாசிபிள் இல்லை. ஏன் அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட இல்லைன்னா இன்னொருத்தர்கிட்ட அந்த கமாடிட்டி இருக்கும். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை. யூனிஃபார்ம் ப்ரைஸ் இந்த ஹோல் மார்க்கெட் ஃபுல்லாக யூனிஃபார்ம் ப்ரைஸ் தான் இருக்கும். நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கணும், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜான் ராபின்சன் என்ன சொல்லியிருக்காரு, இதோட டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் காம்படிஷன் ப்ரிவில்ஸ் when the demand for the output of each producer is perfectly elastic அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னென்னா, அதாவது நிறைவு போட்டி அப்படிங்கிறது எதை கொண்டு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு உற்பத்தியாளரின் உற்பத்தியும் முழு நெகிழ்ச்சியுடைய தேவையை கொண்டிருக்கும் நிலையை நிறைவு போட்டி. ஒவ்வொரு உற்பத்தியாளருடைய உற்பத்தியும் முழு நெகிழ்ச்சி அப்படின்னா அது விற்பனையாகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு செயலுக்கு பேர் தான் நிறைவு போட்டி அப்படின்னு ஜோன் ராபின்சன் சொல்லியிருக்காரு. இப்போ நிறைவு போட்டியோடைய இயல்புகள் என்னென்ன, வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை என்னென்னா எண்ணற்ற வாங்குபவரும் விற்பவரும் இருப்பாங்க. ப்ராடக்ட் ஹோமோஜினியஸாக இருக்கும். யூனிஃபார்ம் ப்ரைஸ் இன் த ஹோல் மார்க்கெட், அதாவது எண்ணற்ற வாங்குபவர் இருப்பாங்க. யாரும் விலையை என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதாவது விலை மேலே யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் காட்ட முடியாது. நோ பவர் டு ஃபிக்ஸ் த ப்ரைஸ் ஆஃப் த மார்க்கெட். அதாவது யாரும் விலையை என்ன பண்ண முடியாது, தனியாக ஒருத்தர் நிர்ணயம் செய்ய முடியாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று கூடி விலையை தீர்மானம் செய்ய முடியும். ஸோ ஹீ இஸ் ஒன்லி அ ப்ரைஸ் டேக்கர், நாட் அ ப்ரைஸ் மேக்கர். ஒவ்வொரு செல்லரும்
விலையை ஏற்பவர் தானோ தவிர விலையை நிர்ணயிக்கக்கூடியவர் கிடையாது. விலையை ஏற்பவர்ங்கிற வார்த்தை வேறு, விலையை நிர்ணயிக்கக்கூடியவர் அப்படிங்கிற வார்த்தை வேறு. ஸோ எவ்ரி செல்லர்ஸ் ஆர் ப்ரைஸ் டேக்கர், நாட் அ ப்ரைஸ் மேக்கர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட். ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட் ஆர் யூனிஃபார்ம் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னா ப்ராடக்ட் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஹோமோஜீனியஸ் இன் நேச்சர் இன் த சென்ஸ் that the units of the product are perfectly substitutable. அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு சப்ஸ்டிடியூட் இருக்கும், அதே மாதிரியான பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட் இருக்கும். இதில் ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் யூனிஃபார்ம் ப்ரைஸாக இருக்கும். சேம் சைஸ், ஷேப், கலர், குவாலிட்டி எல்லாமே ஒரே மாதிரியான பண்டங்கள் இருக்கும். எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வெஜிடபிள்ஸாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று சப்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ என்ட்ரி அண்டு ஃப்ரீ எக்ஸிட். இதில் புதிய நிறுவனங்கள் உள்ளே நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் தடை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட்டில் புதிதாக நீங்கள் எப்போ வேணாலும் மார்க்கெட்டுக்குள்ளே தொழில் தொடங்கலாம். தொழில் தொடங்குவது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் என்ன ஆகிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிக்கலாம், வெளியேறி கொள்ளலாம். அதற்குரிய வாய்ப்பு, அதற்குரிய சான்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் காம்படிஷனில் இருக்குது. இதுக்கப்புறம் வரக்கூடிய காம்படிஷனில் அது பாசிபிள் இல்லை. ஒன்லி பர்ஃபெக்ட் காம்படிஷன், ஃப்ரீ என்ட்ரி அண்ட் ஃப்ரீ எக்ஸிட் இஸ் பாசிபிள். ஆப்சன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், அதாவது போக்குவரத்து செலவு குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ப்ரிவிலன்ஸ் ஆஃப் த யூனிஃபார்ம் ப்ரைஸ் இஸ் ஆல்சோ டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். அதாவது சந்தை முழுவதும் ஒரே மாதிரியான விலை நிலவுவதனால நீங்கள் இதுக்குன்னு செலவு பண்ணி, எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹமாம் சோப்போட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 rupees. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையிலையும் 35 rupees தான். நீங்கள் அங்கேருந்து பஸ் ஏறி சென்னை போய் வாங்கினாலும் அந்த கமாடிட்டியோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 rupees தான். ஸோ யூனிஃபார்ம் ப்ரைஸ் இந்த ஹோல் மார்க்கெட். ஸோ இதுக்குன்னு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் என்ன பண்ண வேண்டியதில்லை, செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் மொபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன அப்படின்னா லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், திஸ் இஸ் கால்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஆல்ரெடி நம்ம 4th லெசனில் பார்த்துருக்குறோம், 3rd லெசன்லையும் பார்த்துருக்குறோம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு, இதனாலையும் உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த உற்பத்தி காரணிகள் பர்ஃபெக்டாக மொபைல் ஆகும், அதாவது எளிதாக இடம்பெயரக்கூடிய வாய்ப்புகள் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் அதிகம். நீங்கள் எங்கே வேணாலும் உங்கள் உழைப்பை செலவிடலாம், எங்கே வேணாலும் உங்கள் தொழில் அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். அதற்குரிய வாய்ப்பு பர்ஃபெக்ட் காம்படிஷனில் அதிகம். நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்ட் நாலேஜ் ஆஃப் த மார்க்கெட். சந்தையை பற்றிய முழு அறிவு பையர் செல்லர் 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு ஆனியனோட ரேட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு தெரியுது அப்படின்னா ஐ எம் அ பர்ஃபெக்ட் பையர். ஒவ்வொரு நாளும் அந்த விலையை நான் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எப்போ விலை குறையும் நம்ம அந்த கமாடிட்டியை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த மாதிரி பர்ஃபெக்ட் காம்படிஷன் அதாவது பர்ஃபெக்ட் நாலேஜ் அபவுட் மார்க்கெட் யாருக்கு இருக்கணும் அப்படின்னா எவ்வரி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் 2 பேர்த்துக்குமே இருக்கணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். அரசின் தலையீடு குறைவாக இருக்கும் அப்படின்னா என்னென்னா there is no government regulations of supply of raw materials and in the determination of price. அரசு விலை நிர்ணயம் செய்வதில் அரசின் தலையீடு குறைவாக இருக்கும். இப்போ 110 ரூபாய்க்கு ஆனியன் இருக்குது, அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததா அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். அதாவது வெங்காய விலை உயர்வுக்கு அரசினுடைய என்னென்ன திட்டங்கள் வெங்காய விலை குறைவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். there is no intervention. அரசினுடைய தலையீடு எதுவுமே இல்லை. அனைத்து தரப்பு மக்களும், அதாவது எல்லா தரப்பு மக்களும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்காக மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த அரசாங்கம் எதற்கு அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் இருக்கணும். ஸோ யூ சர்ச் த கூகுள், அதாவது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசினுடைய தலையீடு இந்த வெங்காயத்தினுடைய விலை ஏற்றத்துக்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு 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 ஸ்டோரிக்கு ஒரு அசைன்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்மிட் பண்ணலாம். வெங்காயத்தினுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அரசினுடைய நடவடிக்கை என்ன, இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், நிறைய அனலைஸ் பண்ணுங்கள், எனக்கு ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலாம். சரியா? இது எல்லாமே நான் சொன்ன இது எல்லாமே ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் காம்படிஷன். இதில் இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஷார்ட் ரன், லாங் ரன், நீண்டகால சந்தை, குறுகிய கால சந்தை அப்படின்னு 2 இருக்குது. இதில் யார் அதிக லாபம் அடைகிறது அப்படிங்கிறது தான் இப்போ கொஷின். அப்போ பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஃபார்ம்ஸ் ஈக்லிபிரியம் இன் லாங் ரன். லாங் ரனில் எப்படி இருக்கும், ஷார்ட் ரனில் எப்படி இருக்கும், அதுக்கடுத்தது அதாவது
ரெண்டுலேயும் லாங் ரன் ஷார்ட் ரனில் எதில் அதிக லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நிறைய பேர் எப்படி புரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னா, குறுகிய காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், அதில் வந்து நம்ம நிறையா ப்ராஃபிட் அடைய முடியாது. நீண்ட காலம் அப்படிங்கிறது லாங் பீரியட், அப்போ நம்ம லாபம் அடைய முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் திஸ் இஸ் ராங். அப்படி கிடையாது. லெசனை நல்லா கவனிக்கணும். ஷார்ட் ரன்னா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, லாங் ரன்னா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சுக்கணும். இப்போ கவனிங்க, பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஃபார்ம்ஸ் ஈக்விலிபிரியம் இன் த ஷார்ட் ரன். குறுகிய காலத்தில் ஒரு நிறுவனம் லாபம் அடையுமா நஷ்டம் அடையுமா அப்படிங்கிறதான் கொஷின். இதில் நீங்கள் டயக்ராமை நோட் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கு அடுத்து இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்களே மேக் பண்ணி கூட எழுதலாம். கவனிங்க, டயக்ராம் 1. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு டயக்ராமில் அதாவது 3 பேனல்ஸாக டயக்ராம்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பேனல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபோர்ஸஸ் ஆஃப் all the firms interact and the price is fixed in 10. The equilibrium of industries is in 50. அதாவது இங்கே உன்னோட இது புக்கில் வந்து 50 தான் போட்டிருப்பாங்க. 50 அவுட்புட்டோட லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50, ப்ரைஸோட லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10. அப்போ விற்பனை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு செலவும் வருவாயும் ஈக்குவலாக இருக்கும். எந்த டயக்ராமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராமில் செலவும் வருவாயும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஈங்கிறது ஈக்விலிபிரியம் பாயிண்ட். அப்போ வருமானமும் செலவும் சமமாக இருக்குது. இங்கே லாபமும் நஷ்டமும் நம்ம என்ன செய்ய முடியல, எதுவுமே இல்லாமல் பாதிப்பு இல்லாத நிலையில் இருக்குது. நம்ம வருமானம் 10 ரூபீஸ்னால் காஸ்ட்டும் எவ்வளோ இருக்குது, ரெவென்யூ 10 ரூபீஸ், காஸ்ட்டும் 10 ரூபீஸ், ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ். ஃபிக்ஸடு ப்ரைஸ் இந்த யூனிஃபார்ம் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டோம். 10 ரூபா தான் விலை. அப்போ 50 பொருளை 10 ரூபாய்க்கு நம்ம விற்பனை செஞ்சுருக்கோம் அப்படின்னா 50 × 10 500. அப்போ செலவும் 500 தான், வருமானமும் 500 தான். ரெவென்யூ அண்டு காஸ்ட் ரெண்டுமே 500 ரூபா தான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈக்விலிபிரியம் ஈக்குவல் ஆகுது. பையரும் செல்லரும் ஈக்குவல் ஆகுறாங்க. இது ஃபஸ்ட் டயக்ராம். செகண்ட் டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் டயக்ராமில் அதாவது நமக்கு ஆகக்கூடிய நமக்கு தெரியும் அவுட்புட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. இது காமன். 50 பொருளை நம்ம உற்பத்தி செஞ்சுருக்கிறோம். இதில் நமக்கு கிடைத்த வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பொருளுக்கு வருமானம் கிடைச்சிருக்குது. சரியா? அதாவது 10 விலை வந்து 10 ரூபா தான். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். பின்னாடி இருக்கிற லெசன்ஸை நீங்களே பார்த்துக்கலாம். வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10னே வச்சுக்கோங்க. நமக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ரூபா. காஸ்ட் எவ்வளோ 8 ரூபா ஆயிருக்கு. ஆனால் அதிலிருந்து கிடைக்கப்பட்ட வருமானம் எவ்வளோ, 50 பொருளை விற்பனை செய்ததுலேருந்து நமக்கு கிடைத்த வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. நம்ம விலை 10 இருக்குதோம். அப்போ 8 × 10 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அதாவது 10 பொருள், ஒரு பொருளினுடைய விலை 10 ரூபா. நமக்கு ஆகக்கூடிய செலவு 8 ரூபா. நீங்கள் இப்படியே கூட ஞாபகம் வச்சுக்கலாம். மல்டிப்ளிகேஷனாக கூட தேவையில்லை, இப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பொருளினுடைய அதாவது 50 பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோனா 8 ரூபா. அந்த 50 பொருளை விற்பனை செய்ததுலேருந்து நமக்கு கிடைத்த ரெவென்யூ எவ்வளோன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. அப்போ 10 - 8னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, 2 ரூபீஸ் இல்லையா? பின்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் பேனல் செகண்ட் பார்ட் ஆஃப் டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏசி கர்வ் இஸ் லோயர் தென் த ப்ரைஸ் லைன். த ஈக்விலிபிரியம் கண்டிஷன் இஸ் அச்சீவ்டு வென் எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர். இட்ஸ் ஈக்விலிபிரியம் குவான்டிட்டி சோல்டு 50. 50 குவான்டிட்டி என்ன பண்ணியிருக்கிறோம், 50 விற்பனை செஞ்சுருக்கிறோம். ப்ரைஸ் எவ்வளவு, 50 ரூபீஸ். அதாவது ப்ரைஸ் எவ்வளவு, ஃபிக்ஸட் ப்ரைஸ் 10 ரூபீஸு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து கீழே பார்த்துக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதாவது நான் சொன்ன இந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டு டயக்ராமு அதாவது செகண்ட் டயக்ராமை நம்ம பார்த்துட்ருக்குறோம். டோட்டல் ரெவென்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 × 10 500. டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 × 8 400. அப்போ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 - 40 இஸ் ஈக்குவல் டு 100. இப்போ பாருங்கள், இப்போ டயக்ராமை நீங்கள் பார்க்கலாம். டயக்ராமை பாருங்கள். அதாவது இதில் விலை 10 ரூபான்னு ஃபிக்ஸட் ப்ரைஸாக இருக்குது. அதாவது 50 பொருளை 10 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுருக்கிறோம். நம்ம கிடைச்ச ரெவென்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 500 ரூபா. நம்ம செய்த செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபா. 500 - 400 இஸ் ஈக்குவல் டு 100. அதாவது ப்ராஃபிட் எவ்வளவு, 100. சரியா? நெக்ஸ்ட் தேர்ட் டயக்ராமில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்த செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 பொருளுக்கு செய்த செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
12 அதாவது 12 ரூபாய் செலவு பண்ணிக்கிறோம். 12 × 10 = 600 ரூபாய் என்னது செலவு. விற்பனை செஞ்சது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா விற்பனை, அதாவது 10 தான் விற்பனை செஞ்சுருக்கிறோம். அப்போ 10 × 50 = 500. அப்போ நமக்கு இடைஞ்ச அதாவது 10 ரூபாய்க்கு விற்பனை 12 ரூபாய்க்கு உற்பத்தி செய்து 10 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுருக்கோம். இப்படியே புரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு 2 ரூபாய் என்ன ஆயிருக்கு அப்படின்னா லாஸ் ஆகிருக்கு. இது ரூபாய் நோட்டில் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு புரியும் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் 20 ரூபாய் லாஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த 2 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னா லாஸ். அப்போ எப்போ லாஸ் ஆகும்னா செலவை விட வருமானம் அதிகமாக இருக்கும் பொழுது ப்ராஃபிட்டும், செலவை விட வருமானம் குறைவாக இருக்கும்போது லாஸும் நமக்கு கிடைக்கும். அப்படியே நீங்கள் பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னா அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஃபார்ம். இப்போ ப்ராஃபிட் அடையிற காலகட்டங்களில் அதாவது நம்ம செகண்ட் பேனல் ஆஃப் டயக்ராமில் இருக்கும் பொழுது நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு ஒன்று நியூ ஃபார்ம் வில் என்டர் த இண்டஸ்ட்ரி. புதிய நிறுவனங்கள் உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வியாபாரத்தை கவனிக்கிறாங்க, மார்க்கெட்டை கவனிக்கிறாங்க. நியூ ஃபார்ம் வில் என்டர் இன்டு த மார்க்கெட். சரியா, புதிய நிறுவனங்கள் உள்ளே வர ஆசைப்படுறாங்க, வந்து லாபம் அடைய பார்க்குறாங்க. when loss prevails in the market the existing for loss அதாவது உள்ளே இருக்கிற நிறுவனங்களும் வெளியேறலாம், புதிய நிறுவனங்கள் எதுவும் உள்ளே வர முடியாது, வர விரும்புறதில்லை. ஏன்னா அந்த மார்க்கெட்லேயே தேர்ட் பேனல் ஆஃப் டயக்ராமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஷ்டம் இருக்குது. அப்போ நஷ்டத்துக்கு எந்த நிறுவனங்களும் உள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு. இது ஷார்ட் பீரியடில். அப்போ ஷார்ட் பீரியடில் ப்ராஃபிட் இருக்கும், லாஸ் இருக்கும், அது நம்ம செய்யக்கூடிய செலவை பொறுத்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லாங் ரனில் என்ன இருக்கும், த லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் இஸ் என்வலப் கர்வ். இது நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்துருக்கோம். லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் என்வலப் கர்வாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு 4 பேர் கூட அதிகமாக சொல்லியிருப்பேன். ஆஸ் இட் கண்டெய்ன்ஸ் எ ஃபியூ ஆவரேஜ் காஸ்ட் கர்வ்ஸ் இட் இஸ் எ ஃப்ளாட்டர் யூ ஷேப்டு ஒன். அதாவது யூ ஷேப்டு கர்வில் இருக்கும். எது லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் பிளானிங் கர்வ். த ஃபஸ்ட்டு will be earn. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா the firm will earn only normal profitனா என்ன அப்படிங்கிறத கவனிக்க. நீங்கள் இந்த டயக்ராமை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்னால் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும், ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு ஒரு ஷேடட் ஏரியா இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேடட் ஏரியா இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது ரெவின்யூவும் வருமானமும் ஒன்று தான். சரியா, ஆல் த firms in the market are in equilibrium. This means that there should be neither be tendency for the new firm to enter into the industry nor for any of the existing firm to existing from the market industry. அதாவது புதிய நிறுவனங்கள் உள்ளேயும் வரல, இருக்கிற நிறுவனங்கள் வெளியேயும் போகலை. அப்போ இருக்கிறவங்க அப்படியே வியாபாரம் செய்கிறாங்க. இதில் நோ ப்ராஃபிட், அதாவது நோ ப்ராஃபிட் நோ லாஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட். உங்கள் புக்கில் கொடுக்கலினாலும் நீங்கள் எழுதிக்கலாம், அதாவது உங்களோட 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும். இந்த பாயிண்ட்டுக்கு அதாவது இந்த ஈங்கிற பாயிண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ் பாயிண்ட் அல்லது பிரேக் ஈவன் பாயிண்ட். அதாவது லாபமும் நட்டமும் இல்லாத புள்ளி அப்படின்னு அர்த்தம். அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட்னா முறிவு புள்ளி அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் லாபமும் நட்டமும் இல்லாத புள்ளின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டயக்ராமில் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த டயக்ராம்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நிறைய கர்வ்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஷார்ட் ரன் சப்ளை கர்வ் இருக்கும், லாங் ரன் சப்ளை கர்வ் இருக்கும். இது ஷார்ட் ரன் சப்ளை கர்வ், இது லாங் ரன் சப்ளை கர்வ், இது நியூ டிமாண்ட் கர்வ், இது இனிஷியல் டிமாண்ட் கர்வ். 4 கர்வ் இருக்குது. நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது அவுட்புட் லெவல் பார்த்துக்கலாம். இப்போ அவுட்புட் லெவல் 600லேருந்து 800 இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லைன் இங்கே ஜாயிண்ட் ஆகும், இந்த லைன் இங்கே ஜாயிண்ட் ஆகும். ப்ரைஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 13, அதாவது 8 ரூபாயிலேருந்து 13 ரூபாயாக இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அவுட்புட் எவ்வளோ கொடுக்குறாங்க, 600 ரூபாயிலேருந்து அதாவது 600 பேக்கெட்லேருந்து 800 பேக்கெட்டாக அவுட்புட் கொடுக்குறாங்க. ஏன், இதுக்கு ரீசன் என்ன, இந்த அவுட்புட் இன்க்ரீஸுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன ஆயிருக்கு 8லேருந்து 13 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ விலை அதிகமாகும் பொழுது ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விற்பனையாளர் தங்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தி லாபம் அடைவது ஒரு விற்பனையாளருடைய நோக்கம்.
என்ன ஆகுது, ப்ரைஸ் 13 இன்க்ரீஸ் ஆகுது. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல ஒரு 13 ரூபாயில் விலையேற்றம் இருக்குது, நம்ம என்ன செய்யலாம், இன்னும் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய உற்பத்தியை 1200 பேக்ஸாக அதிகப்படுத்துகிறாங்க. அப்படி உற்பத்தியை அதிகப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் அந்த பொருளினுடைய சப்ளை என்னாகும், அளவுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி அளவுக்கு எந்த கமாடிட்டிக்கு டிமாண்டு குறையுதோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் லெவல் என்ன ஆயிரும், 13லேருந்து 11 குறைஞ்சிருச்சு. தட்ஸ் ஆல். நிறைய போட்டு குழப்பிக்க வேண்டாம். எப்போவுமே சப்ளை அதிகமாக ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும். இதுதான் மார்க்கெட்டோட நியதி. ஸோ ப்ரைஸ் 13 இருக்குதுன்னு சொல்லிட்டு 13 ரூபாயில் இருக்குதுன்ட்டு தங்களுடைய அவுட்புட்டை 800லேருந்து 1200 அதிகப்படுத்தும் பொழுது ப்ரைஸ் என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக சப்ளை இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ப்ரைஸ் என்னாச்சு, ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் ப்ரைஸோட லெவல் குறைஞ்சிருச்சு, டிமாண்ட் குறைஞ்சிருச்சு. டிமாண்ட் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா ப்ரைஸ் குறைஞ்சிடும். இந்த டிமாண்ட் குறையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு காரணம். எப்போவுமே நம்ம ஒரு டயக்ராமில் கான்செப்ட் வைஸ் ஞாபகம் வச்சுக்கணும். கீழே இருக்கிறத அப்படியே மக்கப் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது லாங் ரனில் இன்னொரு கர்வ். இப்போ நான் சொன்ன இந்த டாபிக் ஒரு 5 மார்க் கொஷின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் இது இருக்கும். நீ என்னை கேட்கவே வேணாம். சரியா, ஒரு 5 மார்க் ஆனுவலில் உன் கையில் இருக்குன்னு இப்போ அர்த்தம். இந்த கொஷினை மெமரி பண்ணிட்டீங்கன்னா 5 மார்க் இப்போயே நீ எடுத்துக்கிட்ட, அதுக்கு அடுத்து 85 மார்க்குக்கு நீ படித்தா போதும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன லெசனை இப்போ இதை நீங்கள் உங்கள் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். புக்கில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டாக ரெஃபர் பண்ணால் தான் நீங்கள் புரியும். நான் சொன்னதையே வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா புரியாது. முதல்ல புக்கை வாங்க பாருங்கள். புக்கை வாங்கி நான் சொன்ன ஒரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக போட்டு உங்கள் நோட்டில் எழுதுங்க. சரியா, மேக்ஸிமம் ஒரு 15 பாயிண்ட் வரும். 15 பாயிண்ட்டை நீங்கள் பொறுமையாக டயக்ராமை போட்டு வச்சுக்கிட்டு ஒரு பாயிண்ட்டை படிக்கணும். டயக்ராமில் அது எந்த ஷேப்பில் எங்கே இருக்குது அந்த பாயிண்ட் அப்படின்னு எப்போ நீங்கள் வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் டயக்ராமை லேர்ன் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா படிங்க, கிளியராக இந்த கொஷினை மெமரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன், அதாவது நிறை குறை போட்டி. நிறைவு போட்டினா லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. இப்போ நிறை குறை போட்டினா யாராவது ஒருத்தங்க அதிகமாக இருப்பாங்க, ஒருத்தங்க குறைவாக இருப்பாங்கன்னா 1 பையர் லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்லர், இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.